Hi soldiers! 100k, 200k, 250k, ஏன் 350k PC பில் வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். ஆனா இவ்வளவு PC பில் பண்ணாலும் நீங்க நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா 10k PC பண்ணுங்க bro. கமெண்ட்ல கேட்கறது கூட பரவாயில்ல, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சு இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கேட்குறீங்க. நீங்க கேட்குற 10k PC என்ன 7kக்கே ஒரு PCயை பில் பண்ணிருக்கேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கூட. அந்த பிசியோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? கவலைக்கிடமா இருக்கா இல்ல நல்லா இருக்கா? நீங்க 10kக்கு கீழே பிசி பில் பண்ண முடியுமா? பில் பண்ணா அதெல்லாம் ஒர்த்தா இல்லையா? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். நான் உங்க பிசி டாக். இது என் பிசிக்கு என்ன ஆச்சு? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதகாந்தசாமியோட ரூம்ல இருக்கோம். ஸோ இந்த ரூம்ல தான் நம்மளோட பிசி இருக்கு. கதகாந்தசாமி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிசி இருக்கு. இந்த பிசி வந்து அந்த 7k பிசின்னு கேட்டீங்கன்னா இது 7k பிசியா? இந்த பிசியோட விலை எவ்வளோ? இது 1 lakh மேலே போகும். இது 7k ஆகும். கீழே ஒரு ஹோம் தியேட்டர் இருக்கு. இதுவும் பிசி மாதிரி தான், அது பிசி இல்லை. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் முதல்ல. ஆனா இங்க ஏதோ பிசி மாதிரி ஒன்று தெரியுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் அந்த 7k பிசி இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம 7000 ரூபாய்க்கு ஒரு பிசி பில் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பிசி தான் நினைக்கிறேன். புரட்சி தலைமை ரெஃபரன்ஸா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே குப்பையா இருக்கு, எல்லாத்தையும் வெளியே எடுப்போம். இங்க பாருங்க மோசமா இருக்குது பாருங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த 7k பிசி இல்லை, அது ஓரங்கட்டும். அங்க பாருங்க இன்னொரு பிசி ஒன்று மோசமா உள்ள இருக்கு, அதுதான் அந்த 7k பிசி. நீ இங்கதான் இருக்கியா? அவன் வந்திருக்காண்டா. அந்த நாதாரி பைய எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. இதுதான் அந்த 7000 பிசி. இந்த பிசியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பழைய பிசி. இது வந்து 7000 நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் 2லாம் கேம் பண்ணேன். ரெட் ரெட் 2 அப்புறம் GTA 5 விளாட்னேன் அப்படின்ட்டு போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாண்டிஸ் விளாட முடியாது. இது பார்க்க ரொம்ப சோகமா இருக்கு. இந்த நிலைமையில வேற எந்த பிசியும் இருக்காது வேண்டிக்கோங்க. சரி ஓகே சொல்லியாச்சு. இந்த பிசியை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்டூடியோல போயிட்டு இதை முதல்ல க்ளீன் பண்ணுவோம். கன்றாவியா இருக்குது. க்ளீன் பண்ணிட்டு முதல்ல இது ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஒரு வழியா இந்த பிசியை இங்க எடுத்துருந்தாச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 மோசமான கண்டிஷன்ல இருக்குது. ஆக்சுவலா இந்த பிசி கூட உட்காந்து நான் பேசுறதுக்காகவே நான் மாஸ்க் போட்டு தான் பேசணும். அந்த அளவுக்கு மோசமான விஷயம் இருக்கு. பட் இந்த வீடியோ நல்லா இருக்காது மாஸ்க் போட்டு பேசுறதுக்காக நான் வர வச்சிடறேன். ஸோ இதுல என்னென்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இப்போ என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலா இது உள்ள ஒரு 4-5 கரப்பா பூச்சி, ஒற்றை பூச்சி, அதாவது இந்த 8கால் பூச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிசியா இருக்கு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த பிசி இப்படி இருக்கு. ஆனா ஏன் இப்படி ஆச்சு? ஏன்னா 7k பிசி பில் சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ போடும்போது நல்லா இருந்த பிசி ஏன் இப்படி ஆச்சு? ஏன் 7k பிசி 10k பிசி எல்லாம் பண்ணா இப்படிதான் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நான் இப்போ சொல்றேன். நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசியை பில் பண்ணும்போது நான் பில் பண்ணதை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து எங்க அப்பாவோட ஆஃபீஸ்ல பில்லிங்காகவும் இந்த பிடிஎஃப் அப்புறம் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்காக வாங்கினது தான் இந்த பிசி. வாங்கினது இல்ல, பில் பண்ணது. பட் அது ஒரு முக்கியமான மோட்டோவா இருந்தாலும் என்னோட மோட்டோ அது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பிசி பில் பண்ண ஒரு வீடியோ போட முடியும். ஏன்னா அந்த சமயத்துல பிசி இப்போ நம்ம பண்ற மாதிரி பண்றது கிடையாது. யாராவது ஒரு ஃப்ரெண்டு பண்ணனா அவங்க வீட்டுக்கு ஓடி போய் நான் பிசி பில் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அதை நான் கொண்டு வந்து வீடியோவா போடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் சிக்குமான்னு பார்த்து ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுவோம். ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிசி வந்து பில் பண்ணி வீடியோ போடுறது. இப்பவுமே கஷ்டம் தான். ஸோ அப்படி கஷ்டப்படுறதால சரி இந்த 7000 ரூபாய் வீட்டில் எப்படியா கேட்டு வாங்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான நோக்கம் அதுதான். ரெண்டாவது நோக்கம் என்னன்னா, என் பிசி ஹார்ட் டிஸ்க் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருக்க முக்காசி பொருள் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மதர் போர்டு மட்டும் தான் நான் புதுசா வாங்கினேன். மீதி எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்க வீட்டில் இது ஒரு 7000 ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டு 7000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 4TB ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா மட்டும் போட்டு நான் வாங்கி என் பிசி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் பில் பண்ற மோட்டோவே என்னன்னா, இதை பக்காவா ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணணுன்றதான் கிடையாது. அதே மாதிரி நான் போட்ட வீடியோலையுமே நான் எந்த இடத்துல கேமிங் பிசி அப்படின்னு நான் சொன்னது இல்லை. அதே மாதிரி இந்த பிசில கேம் ஆனா எந்த அளவுக்கு கேவலமா FPS வரும்னு சொல்லியிருப்பேன். அதை காமிச்சே இருப்பேன். ஆக்சுவலா கேம் ஆட முடியுமா?
கண்டிப்பா இல்ல. அப்படிதான் ஏன் ப்ரோ நீங்க அந்த வீடியோ போட்டு எல்லாரும் பில் பண்ண சொல்லி ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த பிசி வந்து கேம் ஆடுறதுக்கு கிடையாது, ப்ராடக்டிவிட்டி கிடையாது, எந்த இடத்துல கேமிங் பிசி பில்ட் அப்படின்னு போட்டது கிடையாது, பட்ஜெட் பிசி பில்ட் அப்படின்னு தான் போட்டேன். அதே மாதிரி இந்த பிசில நம்ம கேம் ஆட முடியாது. பட் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பில்லிங் ஒர்க் சின்ன சின்ன ஒர்க் பண்ண முடியும் இப்பயும் கூட. பட் அந்த 1000 ரூபாய்க்கு பிசி பில் பண்றதுன்றது ஒர்த்தா? அதுவும் இந்த 2021ல. சரி, இப்போ இந்த பிசி ஆன் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போத்தி கண்டிப்பா அப்படியே போட்டோன்னா ஆன் ஆகாது. பட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு போகும். அந்த விஷயம் நான் பண்ண விரும்பல. கண்டிப்பா இது வந்து ஓபன் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் தனித்தனியா எடுத்து தனித்தனியா செக் பண்ணதான் நமக்கு தெரியும் இது ஆன் ஆகுமா இல்லையான்றது. அதெல்லாம் இப்ப பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், நான் வீடியோ பண்றதுக்கான காரணமே ஏன் 10,000 15,000 ரூபாய்க்கு கீழே நீங்க பிசி பில் பண்ணக்கூடாது. நாம ஏன் 10,000 ரூபாய்க்கு கீழே பிசி பில் பண்ணக்கூடாது, அது மட்டும் ஏன் பண்ணவே முடியாதுன்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இப்போ சூழ்நிலைக்கு இப்போ இருக்க மினிமம் கிராஃபிக்ஸ் கார்டு பிரைஸ் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய். அதாவது பார்த்தீங்கன்னா GT7 ஆக்சுவலாக நான் கிராஃபிக்ஸ் கார்டு சொல்ல மாட்டேன். ஏன் அது கிராஃபிக்ஸ் கார்டு சொல்ல மாட்டேன்னா, அதில் நீங்கள் கேம் ஆட முடியாது, ஜஸ்ட் வீடியோ அவுட்புட்காக போடுற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதனால் நான் வீடியோ கார்டு தான் எப்பயுமே சொல்ல, பழைய வீடியோலையுமே. ஸோ அந்த வீடியோ கார்டு நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் 4,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி. பட் பிசி எப்படி உங்களால் ஒரு 10,000 ரூபாய்க்கு பில் பண்ண முடியும்? கிராஃபிக்ஸ் கார்டு 4,000 வாங்கிட்டு ப்ராசர் 2,000 வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். மதர் எப்படி வாங்க, கேபினட் எப்படி வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ எல்லா சேனலையும் 10,000 ரூபாய் கேமிங் பிசி பில் செய்வது எப்படி, 15,000 ரூபாய் கேமிங் பிசி பில் செய்வது எப்படி? அது கூட 7,000 ரூபாய்க்கு நான் கேமிங் பிசின்னு போடல, அதே ஞாபகம் வச்சுங்க. நான் 7,000 ரூபாய்க்கு பிசி பில் பண்றது எப்படின்னு தான் போட்டேன், கேமிங் பிசின்னு சொல்லல. அதே மாதிரி கேம் ஆனா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி ஏன் போடுறாங்க, எப்படி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யாருமே ஒரு இப்போ கரண்ட் ஜென் ப்ராசரையோ கிராஃபிக்ஸ் கார்டையோ மதர் போர்டு எதையுமே கரண்ட் ஜென்ல யூஸ் பண்றது இல்லை. ஈவன் இந்த பிசியுமே கரண்ட் ஜென் கிடையாது, கோர் டுடியோ. இந்த ப்ராசர் ஏன் ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுன்னா, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராசஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்குற வீடியோஸ், இந்த மாதிரி 10K கீழே இருக்க பட்ஜெட் இருக்கிற பிசின்னு சொல்லிட்டு காட்டுற எல்லாமே, ஈவன் அமேசான்லயுமே அந்த மாதிரி பிசிஸ் புதுசா விற்கிறாங்க, செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பிசிலாம் நீங்க வாங்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அது எதுவுமே கரண்ட் ஜென் கிடையாது, எல்லாமே ஓல்டு ரீஃபர்பிஷ்டு ப்ராசர்ஸ். அமேசான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து நிறைய ப்ரீபில் பிசிஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா i7 PC for 20K, i7 PC for 15K அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் i7ன்றதா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர, அது எத்தனை ஜெனரேஷன் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க உள்ள போய் டீடைலா பார்க்கும்போது தான் தெரியும் ஃபர்ஸ்ட் ஜென் i7 அது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென் i7ன்றது இப்போ இருக்க லீஸ்ட் ப்ராசரை விட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. ஸோ அந்த பிசி எடுத்து 2020ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருக்க செல்லர்ஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா i7 போட்டா நீங்க வாங்குவீங்க, பட் அது எத்தனை ஜெனரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நீங்க அதை வாங்கிடுவீன்றதுக்காக தான் அப்படி போறாங்க. இந்த மாதிரி அமேசான்ல ப்ரீபில் பிசி வாங்கி ஏமாந்தவங்க லிஸ்ட் நிறைய இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த 7,000 ரூபாய் கொடுத்து பிசி பில் பண்றது, 10,000 ரூபாய் பிசி நீங்க பில் பண்றதுக்கு பதிலா நீங்க அம்மா லேப்டாப்பை பேசாம வேற யார்கிட்டயாவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு போயிடலாம். அம்மா லேப்டாப் இப்ப வர அம்மா லேப்டாப்ல உண்மையாவே பக்காவான பெர்ஃபார்மன்ஸோட தான் வருது. பக்காவான பெர்ஃபார்மன்ஸா நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்க எதிர்பார்க்குற இந்த பில்லிங் அண்ட் மினிமம் கிராஃபிக்ஸோட கேம் ஆடுறது, இது எல்லாம் வந்து கண்டிப்பா அதில் பண்ண முடியும். ஏன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோட தான் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா AMD ப்ராசஸர் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா APU-ஓட தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 500GB ஹார்ட் டிஸ்க்கும் தராங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் அதை SSD மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதுனால இது நீங்கள் பில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் லேப்டாப் ஆகினா அது போர்ட்டபிலிட்டி, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் வேற யார்ட்ட அகைன் விற்றுக்கலாம். பட் இது அப்படி விற்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பழசு தான் வாங்கிருக்கீங்க, புதுசு வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் அம்மா லேப்டாப்க்கு ஒரு ரிலேபிலிட்டி இருக்குது, இத்தனை வருஷம் ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. பட் இந்த மாதிரி பொருள் எதுக்குமே ரிலேபிலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது, வாரண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் மதர் போர்டை தூக்கி போட்டு புது மதர் போர்டு வாங்கணும். அந்த மதர் போர்டு புதுசு கிடையாது, ஆல்ரெடி யூஸ் பண்ண வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத தலைவலிகள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. மூணாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இதோட லைஃப் ஸ்பேன். அதை விட முக்கியமா இது உங்ககிட்ட விற்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் OLX பார்த்தாலும் சரி, அமேசானில் ப்ரீபில் பிசி i7 PC 10,000 ரூபாய் போட்டவங்க விற்கிறவங்களும் சரி, இல்லை யூடியூப்ல வீடியோ போடுறவங்களும் சரி. நான் வீடியோ போட்டிருக்கேன் 7K பிசின்னு, அதில் நான் கேமிங் பிசின்னு போடல. அதே மாதிரி கேம் பண்ண எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாம் சொல்லி தான் போட்டுருக்கேன். பட் பல சேனல்ஸில் பிசியை பற்றி பேசாதவங்க, பிசியை பற்றி தெரியாதவங்களான்னு கூட இருக்கலாம் மேபி. பட் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து இந்த பிசியை பில் பண்ணி அதில் கேம் ஆட முடியும் நிமிஷத்துக்கு இது கேமிங் பிசின்னு உங்கள் தலையில் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அதில் தான் தப்புன்னு சொல்றோம். கேமிங் பிசின்னு சொல்றது கூட இல்ல, சிலர் இத கேமிங் சிபியூன்றாங்க. ஆக்சுவலா சிபியூன்னா உள்ள இருக்க ப்ராசஸர், அதுவே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ நான் உங்களுக்கு குறை சொல்லல, கேலி பண்ணல. டெக்னா நம்ம டெக்கா தானே பேசணும், சிபியூன்னு இதை சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இது பிசி. இந்த மாதிரி விற்கிறவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னா, யூடியூப்ல வீடியோ போடுற நிலைமை வியூஸ் வரும்ன்றது. நானுமே அப்படிதான் போடுவேன். பட் அதுல ஒரு சின்ன ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, செல் பண்ண நினைக்கிறாங்க. செல் பண்றவங்க எல்லாருமே அவங்க லாப நோக்கத்துல செல் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் செல் பண்றவங்க அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக்கை தள்ளி விடுறன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்றாங்களே தவிர இது புதுசா வந்திருக்கு நம்ம விற்கிறோம், புதுசா வந்திருக்கு அதை மார்க்கெட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட ஆசைக்காக நீங்க இந்த பிசியை வாங்குவீங்க கம்மி ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வாங்குற உங்களோட ஆசையோட சந்தோஷம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். அதனால தான் லைஃப் ஸ்பேன் இதுல இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ நீங்க வாங்கினீங்கன்னா உங்களால ஒரு 6 மாசம் யூஸ் பண்ண முடியும். ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இதோட ஸ்பீட் பத்தல, இல்லைன்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்படி வந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணவே முடியாது உங்களால. சரிங்க ப்ரோ, 10,000 ரூபாய் பிசி பில் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்ப எவ்வளவுக்கு தான் நாங்க பிசி பில் பண்றது, மினிமம் எவ்வளவு பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க இதை மைண்ட்ல வச்சு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப சீப்பான அளவுல கண்டிப்பா ஒரு பிசி பில் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதுதான் அந்த 27K பிசி பில் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் நாங்க இருக்கிறதுலே சீப்பான கரண்ட் ஜென் காம்பனன்ட்ஸ் வச்சு பிசி பில் பண்ணிருப்போம். ஸோ அதை வேணா வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல 3200G, அதாவது AMDயோட லீஸ்ட் ப்ராசஸர் 3200G போட்டிருப்போம். ஸோ அதோட பிரைஸ் இப்போ 10,000 அந்த ப்ராசஸர் பிரைஸ் மட்டுமே. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் போட்டு பிசி பில் பண்ணுவோம் கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் ஆயிடும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி கிட்டத்தட்ட 30,000 வந்து பிரைஸ் எல்லாம் ஏறி போச்சு. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒரு APUன்றதால உங்களால கண்டிப்பா கேம் ஆட முடியும். ஸோ அதோட பெஞ்ச் மார்க்ஸுமே நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க பிசி பில் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அது மொபைல் மாதிரி கிடையாது, 1 இயர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறது. ஸோ மொபைலே 1 இயர் வரும்போது இந்த மாதிரி பிசியை பில் பண்ணி நீங்க 6 மாசம் தூக்கி போறது நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்காது. அது ஒரு எத்திக்ஸும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பிசியை பொறுத்தவரைக்கும் நீங்க பில் பண்ணினா மினிமம் 30,000 தான். அதுக்கு மேல கீழே போய் பாருங்க. அப்படி கீழே போறீங்கன்னா அம்மா லேப்டாப் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேற ஏதாவது லேப்டாப் வாங்கிக்கோங்க. இல்ல அதுக்கு மேல என்னால போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பர்பஸை பொறுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்க பிசி பில் பண்ணிங்க. 30,000 ரூபாய் கீழே பிசி பில் பண்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரி உங்க பர்பஸ்க்கு மீறி நீங்க பிசி பில் பண்ணணும் தப்பு தான். ஏன்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் மணி. இதுவும் வேஸ்ட் ஆஃப் மணி, அதுவும் வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க இந்த 10,000 பிசி போடுங்க போல அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேட்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு நல்லதும் கிடையாது. 10,000 ரூபாய் பிசி பில் பண்றது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் தெரியலனா இந்த பிசி நான் க்ளீன் பண்ணி இது உண்மையா ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ போடுறேன். எப்பயுமே 10,000 ரூபாய் கீழே பிசி பில் பண்ணதே முக்கியமான விஷயம். அது எதுவுமே கரண்ட் ஜென்ல இருக்காது அப்படின்றத ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து மற்ற சேனல் யாரையுமே நான் வந்து குறை சொல்லணும்னு சொல்லி அதனால யாரையும் நான் மென்ஷனும் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணா நான் பண்ண முடியும். நான் அப்படி பண்ணாம வீடியோ போட்டதில்லை, பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பட் எனக்கு அது வேண்டாம். ஸோ அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். 10,000 ரூபாய் பிசி பில் வீடியோ போடுற தப்பு கிடையாது. பட் அது கேமிங் பிசின்னு சொல்லி வீடியோ போடாதீங்க, சிம்பிள். அடுத்த வீடியோல பேர் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்றேன். ஆக்சுவலா எனக்கே தெரியல. ஸோ உங்க கூட சேர்ந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா இது வச்சு 2-3 கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வரும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்க அடுத்த வீடியோ வர அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இல்லாம நம்மளோட கேம் டெவலப்மெண்ட் சேனல் ஜி இன்ஜினியர் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்றாலும் பிசி டாக் நந்தா, நம்ம ஆர்மியை ஃபாலோ பண்ணாலும் A2D ஆர்மி. அப்புறம் பிசி பில் பண்ணணும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசி பில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டீம் இருக்காங்க. டீம் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து பில் பண்ணி உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்றாங்க. இந்த பேண்டமிக் டைம்லயுமே நீங்க எதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. சரி ஓகே, உங்களை அடுத்த வராது இருக்கும்.